இன்று நாம் பார்க்கப் போவது ஆஸ்திரேலியாவின் பாலைவன மணலில் வாழும் ஒரு வினோதமான அழகான விலங்கை பற்றி. பில்பி. முயலை போன்ற காதுகளும் கங்காருவை போன்ற பையும் கொண்ட இந்த அதிசய பிராணியின் உலகிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பில்பியின் அறிவியல் பெயர் மாக்ராடிஸ் லகோடிஸ். மாக்ராடிஸ் என்றால் பெரிய காதுகள் என்று பொருள். ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மக்கள் இதனை டால்கைட் என்றும் அழைக்கிறார்கள். பில்பிகள் முன்பு ஆஸ்திரேலியா கண்டம் முழுவதும் பரவலாக காணப்பட்டன. ஆனால் தற்போது வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளான மேற்கு ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து மற்றும் வடக்கு பிரதேசங்களின் சில தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளிலேயே எஞ்சியுள்ளன. இவை மணற்பாங்கான பாலைவனங்கள், புல்வெளிகள் மற்றும் அக்கேசியா புதர்கள் நிறைந்த இடங்களில் வசிப்பதற்கு விரும்புகின்றன. பில்பியின் தோற்றம் மிகவும் தனித்துவமானது. நீண்ட முயல் போன்ற காதுகள் வெப்பமான காலநிலையில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன. கூர்மையான முகவாய் மற்றும் நீண்ட நாக்கு பூச்சிகளை பிடிக்க உதவுகிறது. வலிமையான முன்னங்கால்கள் ஆழமான வளைகளை தோண்ட உதவுகின்றன. பெண் பில்பிகளுக்கு வயிற்றில் பின்புறம் திறக்கும் ஒரு பை உள்ளது. இது மற்ற மார்சுப்பியல்களில் இருந்து வேறுபட்டது. இந்த பை குட்டிகளை மணல் மற்றும் தூசியிலிருந்து பாதுகாக்கிறது. பில்பிகள் இரவாடி விலங்குகள், அதாவது இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும். பகலில் அவை தாங்கள் தோண்டிய ஆழமான வலைகளில் ஓய்வெடுக்கின்றன. ஒவ்வொரு பில்பியும் பல வலைகளை வைத்திருக்கும், மேலும் அவை அவ்வப்போது இடமாற்றம் செய்து கொண்டே இருக்கும். இவை பொதுவாக தனித்து வாழும் விலங்குகள். இனப்பெருக்க காலத்தில் மட்டும் ஆண் மற்றும் பெண் பில்பிகள் ஒன்றாக சேரும். இவை கூச்ச சுபாவம் கொண்டவை, ஆனால் தங்களை ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ளும் திறன் படைத்தவை. பில்பியின் உணவு பழக்கம் மிகவும் மாறுபட்டது. இது ஒரு அனைத்துண்ணி ஒம்னிவோர். பூச்சிகள், லார்வாக்கள், எறும்புகள், சிலந்திகள், விதைகள், பழங்கள் மற்றும் சிறிய வெங்காயங்கள் போன்றவற்றை உண்கிறது. இரவில் தனது கூர்மையான முகவாய் மற்றும் நீண்ட நாக்கை பயன்படுத்தி நிலத்தை தோண்டி உணவை தேடுகிறது. தண்ணீரின் தேவையை பெரும்பாலும் உணவில் இருந்தே பூர்த்தி செய்து கொள்கிறது. பெண் பில்பிகள் வருடத்திற்கு பல முறை இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை. கர்ப்ப காலம் மிகவும் குறுகியது, சுமார் 21 நாட்கள் மட்டுமே. பொதுவாக 1 முதல் 3 குட்டிகள் வரை பிறக்கும். குட்டிகள் சுமார் 80 நாட்கள் வரை தாயின் பையில் இருக்கும். பையிலிருந்து வெளியே வந்த பிறகும் சில வாரங்களுக்கு தாய் குட்டிகளை பாதுகாக்கும். பில்பியின் முக்கிய தற்காப்பு உத்தி வேகமாக வலைகளை தோண்டி மறைந்து கொள்வதுதான். அவை மிகவும் வேகமாக நிலத்தை தோண்டக்கூடியவை. ஆபத்து வரும்போது சில நொடிகளில் தரையில் மறைந்துவிடும் திறன் படைத்தவை. அவற்றின் பெரிய காதுகள் மிகச்சிறிய ஒலிகளையும் கேட்க உதவுகின்றன. இதன் மூலம் எதிரிகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். அளவில் ஒரு சிறிய முயலை போல இருக்கும் பில்பியை மற்ற மார்சுப்பியல்களுடன் ஒப்பிடும்போது சில தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளது. கங்காருவை போல துள்ளி குதிப்பதற்கு பதிலாக இவை வேகமாக ஓடும். முயலை போன்ற பெரிய காதுகள் மற்ற மார்சுப்பியல்களில் அரிதாகவே காணப்படும். ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களின் கதைகளிலும் ஓவியங்களிலும் பில்பியை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இவை நிலத்தின் ஆவி மற்றும் கனவுகளின் சின்னமாக கருதப்படுகின்றன. உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு உண்மை என்னவென்றால், ஐரோப்பியர்கள் ஆஸ்திரேலியாவில் குடியேறிய பிறகு பில்பிகளின் எண்ணிக்கை 80% அதிகமாக குறைந்துவிட்டது. இது மிகவும் வருத்தமளிக்கும் செய்தி. மனிதர்களால் கொண்டுவரப்பட்ட நரிகள் மற்றும் காட்டுப்பூனைகள் பில்பிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன. மேலும் வாழ்விட அழிப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுவதாலும் இவற்றின் எண்ணிக்கை குறைகிறது. சூழல் மண்டலத்தில் பில்பிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை நிலத்தை தோண்டி பூச்சிகள் மற்றும் விதைகளை உண்பதால் மண்ணின் வளத்தை அதிகரிக்க உதவுகின்றன. மேலும் அவை சிறிய விலங்குகளுக்கு இரையாகவும் திகழ்கின்றன. தற்போது பில்பிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை vulnerable என்ற நிலையிலிருந்து அழிந்து வரும் இனங்கள் endangered என்ற நிலைக்கு மாறியுள்ளன. இவற்றின் பாதுகாப்பிற்காக ஆஸ்திரேலிய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த அழகான தனித்துவமான பில்பியை பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளி மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.